என்னத்தா கூப்பிட்டியா? இல்ல ஏன் பக்கம் வந்து போடு. சீக்கிரம் அந்த கேசரி தயாராயிடுச்சா? எங்க வாழைக்காய் பச்சி ரெடி ஆயிடுச்சா? ஆமா, எல்லாம் தயாரான்னு பாக்குற. பொண்ணு தயாரா இருக்காளான்னு பாத்தியா? போய் அத பாரு. இதுக்குதான் வீட்ல பெரிய மனுஷி வேணும்னு சொல்றது. பாக்கியம் இருக்கா பொண்ணு பக்கத்துல. அவ எப்பவோ பெண்ண ரெடியாக்கி வச்சுட்டா. இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் மட்டும்தான் வரணும். மாப்பிள்ளை வர போறாரு. உன் அழக பார்த்து அப்படியே அசந்து போவாரு பாரு. நீ வேற. லக்ஷ்மி, நம்ம பசங்க எங்க? டேய் பாலு, அருண். டேய் குட்டி பசங்களா, மாப்பிள்ளையும் அவர் ஃப்ரெண்டும் இந்த தெரு முச்சந்தியில வீடு தெரியாம நிக்கறாங்களாம். போய் கூட்டிட்டு வாங்க. டேய் வேலா, இங்க வா. என்ன பழக்கம் இது? பொண்ணு பார்க்க பெரியவங்க யாராவது தான் வருவாங்க. இது என்னமோ புதுசா இருக்கே. ஏய் ஆத்தா, செத்த நேரம் சும்மா இருக்கியா? மாப்பிள்ளை உள்ளூர்ல வேலை பாக்கறாராம். அவர் முதல்ல பார்த்து சரின்னு சொன்னதும் பெரியவர்கள் வராங்களாம். வாங்க வாங்க, உட்காருங்க மாப்பிள்ளை. இல்ல, நாங்க வந்தது. அட, என்ன வந்து போயின்னு பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு. இதுக்குதான் வீட்டுல பெரிய மனுஷங்களை கூட்டிட்டு வரணும். இதுக மட்டும் வந்தா இப்படிதான் நிக்கவா நடக்கவான்னு மெதப்புல இருக்குங்க. ஏய் லக்ஷ்மி, வந்தவர்களுக்கு காஃபி தண்ணீர் கொடு. என்ன இது அமைதியாரு? அட நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பாவம் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க. காஃபி குடிச்சிட்டு அப்புறம் மற்ற விஷயம் பேசலாம். என்ன ரகசியம் பேசுறீங்க? காஃபியை குடிங்க தம்பி, மெதுவா எல்லாம் பார்க்கலாம். மாப்பிள்ளைக்கு அவசரம். காஃபி ரொம்ப சூடா இருக்குது. ஏங்க நாங்க பார்க்க வந்தது. அட தம்பி, ஏன் இப்படி அவசரம் பண்றீங்க? நீங்களே கேட்கலாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க என்ன பார்க்கணுமோ பார்க்கலாம். வேளா, இவனுங்க கண்ணு மொழி திருட்டு பயல்க மாதிரி தெரியுது. எதுக்கு அப்போ இப்படி அவசரப்படணும்? செத்த யோசிச்சு முடிவு பண்ணு. ஆத்தா, சிறு வயசு பயலுக, பெரியவங்க வரல, தனியா பொண்ணு பார்க்க வரதுனால வரமுறை தெரியல. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காதே. எங்களுக்கு சொல்ல தயக்கமா இருக்குது. நீங்க முதல்ல பஜ்ஜிய சாப்பிடுங்க மாப்பிள்ள, நான் அப்புறம் எல்லாம் பேசலாம். என்ன? நாங்க சொல்வதை கேளுங்க. தம்பி, நீங்க உடனே எதுவும் சொல்ல வேண்டாம். வீட்ல போய் பேசிட்டு சொல்லுங்க. வீட்ல யாரும் இருக்கீங்களா? யாரு? இவ்ளோ பெரிய உருவம் குத்து கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? அம்மா, தெரிகிறது. நாங்க பொண்ணு பார்க்க வந்ததும் வீடு தெரியாம சுற்றி இப்பதான் கண்டுபிடிச்சு வந்தோம். வளம கொத்தமல்லி வறுக்க போயிருக்கு, சீம கொத்தமல்லி சிமிட்ட வந்திருக்குன்னு பொண்ணு பார்க்க வந்தோன்னு எவன்டா வந்தவன்? டே வேளா, அந்த பயலுங்களை வெளியே வர சொல்லு. 4 உத கொடுத்து அனுப்புறேன். ஐயோ பாட்டி, நாங்கள் பொண்ணு பார்க்க வரல. நூலகம் புதுசா இங்க தொடங்கி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு வந்தோம். உங்க வீட்ல யாரு பேச விட்டீங்க? அகழியிலே விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு வந்தவங்க சொல்லாம கொள்ளாம உட்கார்ந்து பஜ்ஜி சாப்பிட்டு இப்ப எனக்கு காதா குத்துறீங்க. சரி கிழவி, விடு அவர்கள. நான் தான் அவசரப்பட்டு விட்டோம். நீங்க கிளம்புங்க தம்பி. இது என் போன் நம்பர். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க நூலகம் தேடி வந்தோம்னு முன்னாடியே சொல்லிருக்கணும். சொல்லாம விட்டது எங்கள் தப்புதான். மன்னித்து விடுங்கள். உன் பேச்சும் சரி, நீயும் சரி தூள். என்ன பண்றீங்க அங்க? ஏய் புடிங்கடா என் பெட்டிய. ஏலே நில்லுங்கடா. பாத்தாயா வேளா, திருட்டு பயலுக என் வெற்றில பெட்டிய தூக்கிட்டு ஓடுறானுங்க. அட விடு கிழவி, வெற்றில பாக்கு மாட்டுறதுக்கு பதிலா வெட்டில பெட்டியை தூக்கிட்டு ஓடுறானுங்க. நல்ல பசங்க போ, நம்ம அவங்க வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசிடலாம். சரிங்க. எனக்கு ஒரு கவலை, ஐயாவுக்கு 8 கவலை. என் வெத்தலை பெட்டிய தூக்கிட்டு போயிட்டானுங்களே படவா பயலுங்க.